உங்க வியாதி, உங்க பிரச்சனை, உங்களுடைய தேவை எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போய்விடும். கேன்சர் வியாதி, நீங்க சாதாரணமா யோசித்து பார்த்தா கேன்சர், ஐயோ இந்த வியாதி அதுவும் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டுன்னு டாக்டர் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா பயம் வரும். அந்த ஆண்டவருக்கு முன்னால கொண்டு போய் கேன்சரோட போய் நின்று பாருங்க, ஆண்டவரே கேன்சர் அப்படின்னு நின்று பாருங்க. அவருக்கு கேன்சர் வியாதியை சுகமாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி சொடக் போடுற நேரத்துக்குள்ள சுகமாக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல விசுவாசம். நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது. உங்களுக்குள்ள இருக்கிற வியாதிய அப்படி நேரத்துக்குள்ள சுகமாக்கி விடுவார். அந்த வல்லமை அவருக்கு உண்டு. எத்தனை லட்சம் தேவை, எத்தனை கோடி தேவை, கடன் பிரச்சனை, அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நிற்கலாம். அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்னால உங்களுடைய கடன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை, நத்திங். வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு சொல்றார். வெள்ளியும் பொன்னும் அவருடையது, உலகத்தின் சகல செல்வமும் அவருடையது. உங்கள் தேவை, உங்களுடைய கடன் பிரச்சனை அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்னால ஒன்றுமில்லை. அவ்வளவு வல்லமை உள்ளவர். என் கணவர் 25 வருஷம் குடிகாரங்க, இவ்வளவுதானா? 45 வருஷம் குடிகாரனை ஆண்டவர் மாத்தி கொண்டு வந்து நிறுத்தினாரு. 25 வருஷம் குடிகாரனை மாத்த முடியாது அவரால. என் பிள்ளைங்க இப்படி துன்மார்க்கமா அலைகிறாங்க, ரவுடியா துன்மார்க்கான அலைஞ்சவனே ரட்சித்து கொண்டு வந்து சாட்சியா நிறுத்துறாரு. உங்க பிள்ளைகளை அவர் மாத்துறதுக்கு அப்படி உள்ள நேரத்துக்களை மாத்திருவார். என் கணவரை மாத்த முடியாதுங்க, அவர் இந்த மாதிரி ஆளுங்க. இயேசுவால முடியாதது ஒரு காரியம் இருக்குதா? இயேசுவால மாற்ற முடியாத ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவரை விசுவாசிங்க. அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய ஐஸ்வர்யம் என்ன. நம்ம அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது நாம் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் இயேசு சொல்லுகிறார்.